என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் இந்த யோகத்தை பழகிவிட்டால் நமக்கு எல்லா விதமான யோகமும் கிடைத்துவிடும். அதுதான் யோக ஆசனம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இப்படி பெயர் வைத்தாலாவது மக்கள் இதை நாடி பழகி யோகத்தை அடையட்டும் என்று நமது முனிவர்கள் அதற்கு யோகாசனம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இந்த யோகாசனம் பழகுகிறவர்களோ சொல்லிக் கொடுப்பவர்களோ பார்ப்பீர்களானால் அவர்களுக்கு எல்லா விதமான செல்வங்களும் கிடைத்துவிடும். அதுதான் முக்கியம். தொடர்ச்சியாக விடாமுயற்சியுடன் பழக வேண்டும். விடவே கூடாது. எந்த சந்தர்ப்பத்திலையும் திருமண விடானாலும் சரி, துக்க விடானாலும் சரி, நாம் இதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். எங்கு சென்றாலும் செய்ய வேண்டும். ரயிலில் செய்ய வேண்டும், ஃப்ளைட்டில் செய்ய வேண்டும். நான் அப்படியெல்லாம் செய்திருக்கிறேன். ஒரு சமயம் ஆஸ்திரேலியாவுக்கு போகும்பொழுது நான் ஃப்ளைட்டிலே நான் செய்தேன். அங்கே உள்ள அத்தனை பேர்களும் பார்த்து வியந்தார்கள். இந்த கலைக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம் நம் நாட்டுக்கு இல்லை. இங்கே தான் தோன்றியது. ஆனால் இன்றைக்கு உலகம் பூராவுமே யோகாசனம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை. ஜூன் 21 யோக தினமாக உலகமெல்லாம் கொண்டாட வேண்டும் என்று ஐநா சட்டம் போட்டிருக்கின்றது. அந்த நிலையில் நமக்கு இன்றைக்கு நமது அரங்கிற்கு எனது பயிற்சியாலையில் பழகிய மூவர் வந்திருக்கிறார்கள். லக்ஷிதா 12, வருண் 8, இன்பா 7. அவர்கள் இப்பொழுது ராஜகபூடாசனத்தை பல்வேறு விதமாக செய்கிறார்கள். என் அருமை மாணவமணிகளே, நீங்கள் எங்கே ராஜகபூடாசனத்தை செய்யுங்கள் பார்க்கலாம். முழுமையாக அழகாக செய்கிறார்கள். சிறு குழந்தைகளுக்கு இந்த ஆஸ்மா தொல்லை, மூக்கடைப்பு, இளைப்பு என்று சொல்வார்கள், இவைகளிலிருந்து விடுபட்டு விடலாம். இது முக்கியமான ஆசனம். இதை மாலையிலும் செய்ய வேண்டும். படுக்க போகும்போது 4-5 தடவை செய்யணும். இதிலே இந்த ஆசன நிலையை நல்லாக மூச்சு இழுத்து விட வேண்டும். குழந்தைகளுக்கு ஆஸ்மா தொல்லை, மூக்கடைப்பு, மூக்கில் சளி ஒழுகுதல், இது போன்ற பிரச்சனைகளெல்லாம் இருக்காது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீ அடுத்த காலை மடக்கு, இந்த கால் ஏம்மா அடுத்த கால வழக்கு. நீங்கள் அப்படியே இருங்க, நீங்கள் அப்படியே இருங்க. நீங்கள் பண்ணுங்க. அழகாக செய்கிறார்கள். கபோடாசனம் என்றால் பல முறை சொல்லியிருக்கின்றேன். அந்த காலத்தில் ராஜாக்களுக்கு ராஜ வைத்தியர்கள் இருப்பார்கள். அவர்கள் ஒரு பெட்டியை தான் கொண்டு போவார்கள். அதில் எல்லா வியாதிக்கும் அங்கே மருந்து இருக்கும். அந்த பெட்டி போன்று இது இருக்கிறதுனால ராஜகபோடாசனம் என்று பேர் வைத்திருக்கிறார்கள். ராஜாவுக்கு மருந்து எடுத்து செல்லக்கூடிய பெட்டி இந்த போன்று அமைந்திருக்கின்ற காரணத்தினால் ராஜகபோடாசனம் என்று இதுக்கு முனிவர்கள் பேர் கொடுத்திருக்கிறார்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். இப்போ எழுந்து ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். இப்படி திரும்ப அப்படிதான். நீ திரும்புமா, இங்கே பக்கம் திரும்ப, திரும்ப திரும்ப படு செய்யுங்க. பக்கவாட்டில் செய்கிறார்கள், பார்க்க வேண்டும். எப்படி கை வைத்திருக்கிறார்கள், எப்படி தலையை கால் தொடுகிறது என்பதை பார்க்க வேண்டும்.
மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீ அடுத்த காலம் மடக்கு. நீங்கள் என்னை பார்க்க திரும்பி செய்யுங்கடா, 2 பேரும் பின்பக்கமாக செய், இங்கே பார்க்க திரும்பி செய். பண்ணு. கையை நேராக்கு. கையை ஸ்ட்ரைட் பண்ணிட்டேன்னா கால் தொட்டுரும். பின்பக்கமாக செய்து கொண்டிருக்கிறார்கள், கவனிக்க வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். மனிதனின் உடலில் 3-4 முக்கியமான பகுதிகள் இருக்கிறது. டைஜஸ்டிவ் சிஸ்டம், ஜீரண கருவிகள், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், மூச்சு சம்பந்தப்பட்டது, நுரையீரல், இருதயம், சென்சேஷனல் பார்ட்ஸ், புலன் உறுப்புகள், கண்ணு, மூக்கு, வாய், காது, பிரெயின், மூளை. இந்த 4 தான் முக்கியம். இதில் தான் வியாதி வருது. இந்த 4லையும் சரியாக இயங்க வைக்கக்கூடிய சில ஆசனங்களில் இதுவும் ஒன்று. ஆகவே இதை போட்டுவிட்டால் இந்த 4 பகுதியிலும் எந்த நோயும் வராது என்பதுதான் உண்மை. ஆகவே இது போன்ற சின்ன சின்ன ஆசனங்களை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரும் பழகி தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளை நீக்கிக் கொண்டு இனிது நெடிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனா ஆண்டியப்பன். வணக்கம்.